வணக்கம் தமிழா. எல்லோரும் ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த இந்து அறநிலையத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அருமையான வேலைவாய்ப்பு தான். எங்கேயும் இல்லை, நம்ம திருவண்ணாமலையில் தான். இதற்கான குவாலிஃபிகேஷன், கல்வி தகுதி எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதாவது இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருள்மிகு அண்ணாமலையார் டெம்பிள் திருவண்ணாமலை அங்கேருந்து வந்திருக்குது. டோட்டல் வேகன்சி பார்த்திங்கன்னா 109. அந்த 109ல் டைப்பிஸ்ட்டு, வாட்ச்மேனு, கூர்க்கா, ஏவாள், ஸ்வீப்பர், கால்நடை பராமரிப்பாளர், வாட்ச்மேன், திருமஞ்சனம், அந்த மாதிரி போன்ற பல்வேறு வேலைகள் இருக்குது. இதற்கான வேலைகளும் அதற்கான தகுதிகள், சம்பளத்தை எல்லாத்தையும் பின்னாடி பார்ப்போம். பிளேஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை தான் கொடுத்துருக்காங்க. அங்கே தான் இதற்கான கடைசி தேதி பார்த்திங்கன்னா, விண்ணப்ப கடைசி தேதி 28/2/2025 5:45 PM நீங்கள் அப்ளை பண்ணிடணும். ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணணும். இதற்கான அஃபிஷியல் வெப்சைட் பார்த்திங்கன்னா https://annamalaiyar.hrce.dn.government.in/ இதுதான் அதற்கான அஃபிஷியல் வெப்சைடு. அதாவது பார்த்திங்கன்னா, டைப்பிஸ்ட்டில் ஒரு போஸ்ட்டும், வாட்ச்மேனில் 70 போஸ்ட்டும், ஊர்க்காவில் 2 போஸ்ட்டும், ஃபார்மிங் க்ளோஸிங் ஏவாவில் 2 போஸ்ட்டும், ஸ்வீப்பரில் 2 போஸ்ட்டும், கால்நடை பராமரிப்பாளரில் 1, வாட்ச்மேனில் 2, திருமஞ்சனம் 3, முறை சக்கியம் 10, ஓடல் 2, தாளம் 3, டெக்னிக்கல் அசிஸ்டண்ட், எலக்ட்ரிஷியன் அண்டு கம்யூனிகேஷன் 1, பிளம்பர் 4, அசிஸ்டண்ட் எலக்ட்ரிஷியன் 2, ஹெட்மாஸ்டர் 1 போஸ்ட்டு, தேவாரம் டீச்சர் 1 போஸ்ட்டு, ஆகம டீச்சர் 1 போஸ்ட்டு. மொத்தம் பார்த்தீங்கன்னா 109 போஸ்ட். ரைட்டா? இதற்கான எலிஜிபிலிட்டியை பற்றி பார்ப்போம். டைப்பிஸ்ட்டுக்கு 10th முடிச்சிருக்கிறோம். அதே மாதிரி டைப்பிஸ்ட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும், கவர்மெண்ட்டில் முடித்த சர்டிஃபிகேட்டு. அதாவது எப்படி முடிச்சிருக்கணும், ஒன்று தமிழில் ஹையர் முடிச்சிருக்கணும், இல்லை இங்கிலீஷ்லேயாச்சும் ஹையர் முடிச்சிருக்கணும். ரெண்டாவது, வாட்ச்மேனுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா, தமிழ் மஸ்ட் ரீட் அண்ட் ரைட்டு, தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும். அதே தான் கூர்க்காவுக்கும், அதே தான் ஏவாளுக்கும், அதே தான் ஸ்வீப்பருக்கும். அடுத்து கால்நடை பராமரிப்பாளர், அவருக்கும் அதே தான், தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும். வாட்ச்மேனுக்கும் அதே தான், தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும். இப்போ அடுத்து பார்க்கக்கூடிய ஜாப் வந்து திருமஞ்சனம். இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தோன்னா, தமிழ் எழுதவும் படிக்கவும் தெரிந்திருக்க வேண்டும். மத நிறுவனங்கள் அல்லது அரசு நிறுவனங்கள் அல்லது வேறு எதுவும் நிறுவனங்களால் நடத்தப்படும் ஆகம பள்ளி அல்லது வேத பாடசாலையில் 1 வருட படிப்பை முடித்திருக்கிறதுக்கான சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். ரைட்டுங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அடுத்து 9 முறை நிலைக்கும். இதற்கான கல்வி தகுதி தமிழ் எழுதவும் படிக்கவும் தெரிந்திருக்க வேண்டும். மத நிறுவனங்கள் அல்லது வேறு ஏதேனும் நிறுவனங்களால் நடத்தப்படும் ஆகம பயிற்சி பள்ளிகளில்
1 வருட பயிற்சி பெற்றதற்கான சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். அடுத்து பார்த்தோன்னா ஊடல். தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிந்திருக்க வேண்டும். மத நிறுவனங்கள் அல்லது அரசு நிறுவனங்கள் அல்லது வேறு ஏதும் அரசு அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்கள் அல்லது பல்கலைக்கழக மானியக் குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்கள் நடத்தப்படும் இசைப்பள்ளியிலிருந்து பெறப்பட்ட தொடர்புடைய துறையில் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். அடுத்து பார்த்தோம்னா தாளம். தாளம் பார்த்திங்கன்னா தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிந்திருக்க வேண்டும். மத நிறுவனங்களால் அல்லது அரசு நிறுவனங்களால் அல்லது வேறு ஏதும் அரசு அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களால் அல்லது பல்கலைக்கழக ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களால் நடத்தப்படும் இசைப்பள்ளியிலிருந்து பெறப்பட்ட தொடர்புடைய துறையில் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். அடுத்து தொழில்நுட்ப உதவியாளர், எலக்ட்ரிஷியன் மற்றும் அதற்கு தொடர்பான ஒரு இதற்கான குவாலிஃபிகேஷன் மின்னியல் மற்றும் தொடர்பு பொறியியல் டிப்ளமோ பெற்றிருக்க வேண்டும். ரைட்டா. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிளம்பர். அரசு நிறுவனங்களால் வழங்கப்படும் பிளம்பர் வர்த்தகத்தில் தொழிற்பயிற்சி நிறுவனம் ITI சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் மற்றும் தொடர்புடைய துறையில் 5 ஆண்டுகள் அனுபவம் அல்லது 2 ஆண்டுகள் பயிற்சி பெற்றிருக்க வேண்டும். ரைட்டா. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதில் பார்த்தோம் அப்படின்னா 5 வருஷம் அந்த துறையில் அனுபவம் இருக்கணும். அப்படி இல்லையா 2 வருஷமாச்சும் அப்ரெண்டிஸ் முடித்த சர்டிஃபிகேட் இருந்தால் போதும். ரைட்டா. அடுத்து பார்த்தோம்னா உதவி எலக்ட்ரிஷியன். அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தால் மின்சாரம் வயர்மேன் வளாகத்தில் வர்த்தகத்தின் துறை பயிற்சி நிறுவனம் ITI சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் மற்றும் மின்சார உரிமை வாரியத்திடமிருந்து H சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். இந்த குவாலிஃபிகேஷன் என்றால் உதவி எலக்ட்ரிஷியனுக்கு அப்ளை பண்ணலாம். தலைமை ஆசிரியர். தமிழில் முதுகலை பட்டம் மற்றும் PD அல்லது B.Ed பட்டம் பெற்றிருக்க வேண்டும். ஏதேனும் ஒரு மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக 5 ஆண்டுகள் குறையாமல் பணியாற்றியிருக்க வேண்டும். தத்துவம், மதம் மற்றும் கலாச்சாரத்தில் முதுகலை பட்டம் பெற்றவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். அடுத்து தேவார ஆசிரியர். குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிந்திருக்க வேண்டும். ஏதேனும் ஒரு ஆகம பள்ளி அல்லது தேவார பாடசாலைகளில் அல்லது வேத பாடசாலைகளில் 3 வருட படிப்பை தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அடுத்தது சங்கீத இசை ஆசிரியர். இதற்கான குவாலிஃபிகேஷன் மத நிறுவனங்கள் அல்லது அரசு நிறுவனங்கள் அல்லது வேறு ஏதேனும் நிறுவனங்களால் நடத்தப்படும் குரல் இசையில் தொடர்புடைய துறையில் குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் படிப்பை முடித்ததற்கான சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். இசை ஆசிரியர் பட்டம் முடித்தல். ரைட்டா. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கடைசி ஒன்று ஆகம ஆசிரியர். இதற்கான கல்வித் தகுதி வேத ஆகம பாடசாலை சைவம் ஒன்றில் ஆசிரியராக 5 ஆண்டுகள் குறையாத அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் அல்லது இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் உள்ள ஏதேனும் ஒரு கோயிலில் 5 ஆண்டுகளுக்கு குறையாத மூத்த அர்ச்சகராக அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். 2வது, ஆகமத்தில் தற்போது வேத ஆகமங்கள் பாடசாலையில் 4 ஆண்டு பாடநெறிக்கான சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். இதற்கான வயது வரம்பு பார்த்துருவோம். டைப்ரைஸ்ட்டுக்கு பார்த்தோன்னா 18 முதல் 45 வயதுக்குள்ளே இருக்கணும். வாட்ச்மேனுக்கு பார்த்தோன்னா 18 முதல் 45 வயது வரை இருக்கணும். ஊர்க்காவுக்கு பார்த்தோம்னா 18 முதல் 45 வயது வரை இருக்கணும்.
ஏவாளுக்கு பார்த்தோன்னா 18 முதல் 45 வயசுக்குள்ளே இருக்கணும். துணை கோவில் துப்புரவாளர் 18 முதல் 45 வயசுக்குள்ளே இருக்கணும். கால்நடை பராமரிப்பாளர் 18 முதல் 45 வயசுக்குள்ளே இருக்கணும். துணை கோயில் காவலர் 18 முதல் 45 வயசுக்குள்ளே இருக்கணும். திருமஞ்சனம் 18 முதல் 45 வயசுக்குள்ளே இருக்கணும். முறைஸ்தானிகம் 18 முதல் 45 வயசுக்குள்ளே இருக்கணும். ஓடல் 18 முதல் 45 வயசுக்குள்ளே இருக்கணும். தாளம் 18 முதல் 45 வயசுக்குள்ளே இருக்கணும். தொழில்நுட்ப உதவி எலக்ட்ரீஷியன் 18 முதல் 45 வயசுக்குள்ளே இருக்கணும். ப்ளம்பரும் 18 முதல் 45 வயசுக்குள்ளே இருக்கணும். உதவி எலக்ட்ரீஷியன் பார்த்திங்கன்னா 18 முதல் 45 வயசுக்குள்ளே இருக்கணும். தலைமை ஆசிரியர் பார்த்தோம் அப்படின்னா 18 வயசுலேருந்து 45 வயசுக்குள்ளே இருக்கணும். தேவார ஆசிரியர் பார்த்தோம் அப்படின்னா 18 முதல் 45 வயசுக்குள்ளே இருக்கணும். ஆகம ஆசிரியர் பார்த்தோம் அப்படின்னா 18 வயசுலேருந்து 45 வயசுக்குள்ளே இருக்கணும். இதற்கான அதிகபட்ச ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தோம் அப்படின்னா எஸ்சி எஸ்டிக்கு 5 ஆண்டுகள், ஓபிசிக்கு 3 ஆண்டு, பிடபிள்யூபிடியில் பொது பிரிவும் இடபிள்யூஎஸுக்கும் 10 ஆண்டுகள், பிடபிள்யூபிடியில் எஸ்சி எஸ்டிக்கு 15 ஆண்டுகள், பிடபிள்யூபிடி ஓபிசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 13 ஆண்டுகள். முன்னாள் படை வீரர் விண்ணப்பதாரருக்கு அரசு கொள்கையின்படி இதற்கான சம்பள விவரங்கள் பார்த்தோம் அப்படின்னா டைப்ரிஸ்ட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா 18,000லேருந்து 58,000 வரைக்கும் சம்பளம் வழங்குறாங்க. வாட்ச்மேனுக்கு பார்த்தோம் அப்படின்னா 15,900லேருந்து 50,400 வரை வழங்குறாங்க. கூர்க்காவுக்கு பார்த்தோம் அப்படின்னா 15,900லேருந்து 50,400 வரை வழங்குறாங்க. ஏவாளுக்கு பார்த்தீங்கன்னா 10,000லேருந்து 31,500 வரை வழங்குறாங்க. துணை கோவில் துப்புரவாளருக்கு பார்த்தோம் அப்படின்னா 10,000லேருந்து 31,500 வரை வழங்குறாங்க. கால்நடை பராமரிப்பாளர் 10,000லேருந்து 31,500 வரை வழங்குறாங்க. துணை கோவில் வாட்ச்மேனு பார்த்தீங்கன்னா 11,600லேருந்து 36,800 வரை வழங்குறாங்க. திருமஞ்சனம் பார்த்தீங்கன்னா 11,600லேருந்து 36,800 வரை வழங்குறாங்க. முறைஸ்தானியம் பார்த்தோம் அப்படின்னா 10,000லேருந்து 31,500 வரை வழங்குறாங்க. அடுத்து ஓடல் பார்த்தோம் அப்படின்னா 15,900லேருந்து 50,400 வரை வழங்குறாங்க. தாளம் பார்த்தீங்கன்னா 18,000லேருந்து 58,600 வரை வழங்குறாங்க. தொழில்நுட்ப உதவிகள் மின்னிவியல் எலக்ட்ரீஷியன் சொல்லுவோம் 20,600லேருந்து 65,500 வரை வழங்குறாங்க. ப்ளம்பர் பார்த்தோம் அப்படின்னா 18,000லேருந்து 56,900 வரைக்கும் வழங்குறாங்க. உதவி எலக்ட்ரீஷியன் பார்த்தோம் அப்படின்னா 16,000லேருந்து 52,400 வரை வழங்குறாங்க. தலைமை ஆசிரியருக்கு பார்த்தோம் அப்படின்னா 36,700லேருந்து 1,16,600 வரை வழங்குறாங்க. தேவார ஆசிரியருக்கு பார்த்தோம் அப்படின்னா 35,400லேருந்து 1,12,400 வரை வழங்குறாங்க. ஆகம ஆசிரியர் பார்த்தோம் அப்படின்னா 35,400லேருந்து 1,12,400 வரை வழங்குறாங்க. இதற்கான தேர்வு முறை பார்த்தோம் அப்படின்னா நேர்காணல் மட்டும்தான். இன்னும் ஃபர்தராக உங்களுக்கு டீட்டெயில் வேணும் அப்படின்னா இந்த வெப்சைட்டில் போயிட்டு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதுலேயே வந்துடும். எந்த முகவரிக்கு நீங்கள் தபால் மூலியமாக அனுப்பணுங்கிறத அதில் போட்டிருப்பாங்க, செக் பண்ணிக்கோங்க. இது போன்ற மேலும் அரசு வேலைகளை தெரிந்து கொள்ள நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.